எல்லாருமே வெஜ் அவியல் சாப்பிட்ருப்பீங்க. ட்ரிவாண்ட்ரம் கொல்லம் சைடில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க நான்வெஜ் அவியல். ஏதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது சத்யக்கு அவங்க ரெடி பண்ணுறது நான்வெஜ் அவியல். இன்னைக்கு நான் உங்களுக்கு முட்டை செம்மீன் அவியல் தாங்க காமிக்க போகிறேன். முட்டை செம்மீன் அவியல் ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் காய்கறி வேணுன்றது நான் காமிக்கிறேன். இதுக்கு நம்ம எல்லா காய்கறியும் யூஸ் பண்ணலாம். குழஞ்சு போகிற காய்கறிங்க இருக்கு இல்லைங்களா, வெண்டைக்காய், வழுதுனைங்காய், அந்த மாதிரி காய்கறி ஒழிச்சு பாக்கி எல்லா காய்கறியும் நமக்கு அவியலுக்கு யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ நீங்க அதெல்லாம் எடுத்துக்குங்க. குழஞ்சு போறது மட்டும் வேண்டாம்னு வச்சா போதும். எல்லா காய்கறியும் கொஞ்சமா எடுத்தா போதுங்க. நம்ம நிறைய காய்கறி சேர்க்கறதுனால கறி நிறைய இருக்கும். ஒரு வெள்ளரிக்காய், இதுல இருந்து பாதி வெள்ளரிக்காய் தான் எடுப்பேன். ஒரு பீட்ரூட், ஒரு படவலைங்காய் நமக்கு ஃபுல்லா வேண்டி வரும். 1/4 பாகம் பூசணிக்காய், 1/4 பாகம் சேனை, ஒரு காயா, 4-5 பீன்ஸ், 2 கேரட் வச்சிருக்கேன். ஆனா ஒரு கேரட் தாங்க நான் எடுப்பேன். 7-8 கோவைக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமா பயறு, ஒரு உருளைக்கிழங்கு, 6-7 பச்சை மிளகு காரம் அனுசரிச்சு எடுத்துக்குங்க. கொஞ்சமா வேப்பிலை. இந்த பச்சைக்கறி எல்லாம் கூடாண்டு நமக்கு வேண்டது உணக்க செம்மீனானு 2 முட்டை. இதெல்லாம் தான் நமக்கு அவியல் பண்றதுக்கு வேண்ட சாதனம். இதெல்லாம் நம்ம ரொம்ப மெலிசா கட் பண்ணணும். நான் எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிச்சு தரேன் எந்த சைஸ்க்கு கட் பண்ணிருக்கேன். நான் காமிச்ச எல்லா காய்கறியுமே கட் பண்ணி வச்சிருக்கேன். எவ்வளவு மெலிசா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வேணும். நமக்கு எல்லா காய்கறி ஒரே அளவுல வேணும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. எல்லா காய்கறியுமே நம்ம ஒன்னா போட்டுதான் அங்க வேக வைப்போம். சேனை ஆனாலும் பீட்ரூட் ஆனாலும் எல்லாத்துக்கும் தனித்தனி வேவு. ஆனா அவியலுக்கு அப்படி இல்லை. நம்ம எல்லாம் தின்னா கட் பண்றதுனால ஒன்னா போட்டு நமக்கு வேக வைக்க முடியும். 2-3 காய் மட்டும் கட் பண்ணி நான் தண்ணியில போட்டிருக்கேன். அது என்னெல்லாம் காய்னா காயா, இதெல்லாம் கருத்து போகும் இல்லையா, அப்படியே வச்சிருந்தா உருளைக்கிழங்கு, சேனை, இந்த 3 காய் கட் பண்ணி தண்ணியில போட்டிருக்கேன். அதுபோல 2 முட்டையும் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். செம்மீனும் நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதோட தலைபாகமும் வால்பாகவும் கட் பண்ணி மாத்திட்டு அதோட நடுபாகம் மட்டும்தான் இங்கே எடுத்திருக்கேன். ஒரு டைம் நல்லா கழுவி ட்ரை ஆகிறதுக்கு வேண்டி அரிப்பையில் வச்சுருக்கேன். இது இங்கிலீஷில் ட்ரை ப்ரௌன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு உருளி அடுப்பில் வச்சு கொஞ்சம் வாய்வட்டமாக இருக்கிற பாத்திரம் வச்சா போதும். அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சூடாகும் போது கருவேப்பிலை போட்டு கொடுக்கலாம். எடுத்து வச்சேக்கன ஒரு காய்கறி போட்டு கொடுக்கலாம். நம்ம கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் காய்கறி சேர்க்கணும். ஒரு பாடு தண்ணி ஆகக்கூடாது காய்கறி சேர்க்கும்போது. இப்போ பார்க்கும்போது ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வெந்து வரும்போது அப்படியே சுருங்கி போயிடுங்க. எல்லா காய்கறியும் நம்ம போட்டு கொடுத்தாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். நமக்கு இது வாழையில வச்சு ஒரு 5 மினிட் வேவிச்சு எடுக்கலாம். வேவிக்கும் போது எப்பவுமே மேலே வாழையில வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அவங்களுக்கு காய்கறி எல்லாம் வேவறதுக்குள்ள நமக்கு வேற ஒரு சாதனம் ரெடி பண்ணலாம். பேன் சூடாகும் போது நம்ம கழுகி வச்சிருக்கிற செம்மீன் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். சும்மா அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். நல்லா கிறிஸ்பியாகி கிடைக்கிது. இந்த மாதிரி பண்ணும்போது காய்கறி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அவியலுக்கு காய்கறி எடுக்கும்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் போதும். நிறைய காய்கறி சேர்க்கறதுனால நமக்கு டிஷ்ஷு நிறைய இருக்குங்க. மூடி வச்சு வேக வைக்கலாம். செம்மீன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இவ்வளோ ட்ரை ஆகணும். அப்போ தான் நமக்கு அவியலில் போடும்போது சீக்கிரம் வெந்து கிடைக்கும். இப்போ காய்கறியெல்லாம் 1/4 பாகம் வேகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நமக்கு பொடி ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. இது நமக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. இந்த பொடி மேலே இந்த காய்கறி எடுத்து மூடி வைக்கணும். 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு மிக்ஸ் பண்ணணும். காய்கறி வேகிறதுக்குள்ளே ஒரு அரைப்பு ரெடி பண்ணலாம். மீடியம் சைஸில் இருக்கிற 1/2 முறி தேங்காய் சிரகி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகு சேர்க்கலாம். பச்சை மிளகு சேர்க்கும் போதெல்லாம் உங்கள் காரம் அனுசரித்து சேர்த்துக்குங்க. காய்கறியில் மிளகு பொடி, பச்சை மிளகு சேர்த்துருக்கோம். இப்போ அரைப்புலேயும் நம்ம பச்சை மிளகு சேர்க்குறோம். 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம். இதெல்லாம் நமக்கு தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். தேங்காய் நம்ம தண்ணி சேர்க்காம ஒதுக்கி எடுத்துட்டோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி வேணும், அரையக்கூடாது. இது இப்படியே இருக்கட்டும். காய்கறி வெந்ததுக்கப்புறம் சேர்க்கலாம். இப்போ நமக்கு திறந்து பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா இடத்தும் பொடி ஆகணும்.
சத்யக்கேன்னு இல்லைங்க, இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தி. எல்லா வாரமும் நமக்கு வீட்டில் செய்து சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நமக்கு சாப்பிடவும் முடியும். நமக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். காய்கறி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். எல்லாம் 3/4 பாகம் வெந்துடுச்சு. நம்ம வேவிச்ச முட்டையோட வெள்ளை தனியாக மஞ்சள் தனியாக எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள் இப்போ இதில் சேர்த்து கொடுக்கலாம். முட்டை எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அனுசரித்து போட்டுக்குங்க. 2 தான் வேணும்லாம் இல்லை. நம்ம சதைச்சி வச்சேக்கினா அரைப்பு சேர்க்கலாம். இது நமக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த காய்கறி எடுத்து இந்த அரைப்பு மேலே இப்படி வச்சு மட்டும்தான் கொடுக்கணும். சீக்கிரமாக காய்கறி எல்லாம் வெந்துருங்க, ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா நம்ம எல்லாம் அவ்வளோ தின்னாக கட் பண்ணியிருக்கோம். அதுபோல் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். காய்கறி வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. அடைச்சி வச்சு அந்த ஆவியிலே தான் நமக்கு வேவிச்சு எடுக்கணும். அடைச்சி வச்சு 5 நிமிஷம் கழிஞ்சு திறக்கலாம். திறந்து அரைப்பு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அரைப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இனிமேட் நமக்கு மூடி வைக்க வேண்டிய தேவையில்லை. இது வரைக்கும் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு உப்பு சேர்க்கலை. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வேணும்னா அதுக்கப்புறம் சேர்த்தா போதும். அப்புறம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நீ நம்ம இதில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க செம்மீன் சேர்த்து கொடுக்கலாம். நம்ம முட்டை சேர்க்கும்போது எவ்வளோ வேணாலும் சேர்க்கலான்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். செம்மீன் சேர்க்கும்போது கொஞ்சமாக காய்கறியை விட 1/4 பாகம் செம்மீன் சேர்த்தா போதுங்க. அப்போ தான் கரெக்டு டேஸ்ட்டு. காய்கறி இது, மீன் இது, முட்டை இது எல்லாம் நமக்கு ஈவனாக கிடைக்கும். 1/2 கப்பு தயிர் எடுத்துருக்கேங்க. ரொம்ப புளிப்பெல்லாம் இல்லை, ஆனால் புளிப்பு இருக்குது. அந்த மாதிரி அளவுக்கு இருக்க தயிர் தான் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். 1/4 பாகம் அளவுக்கு தயிர் இப்போ சேர்க்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா அப்புறம் சேர்த்தா போதும். புளி ரொம்ப இருக்கக்கூடாது, கொஞ்சமாக தான் புளிப்பு இருக்கணும். நமக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பாருங்கள். உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நீ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையோட வெள்ளை சேர்த்து கொடுக்கலாம். இது எப்பவுமே லாஸ்ட்டு தான் சேர்க்கணும். கருவேப்பிலை எடுத்து கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக கிள்ளி இது மேலே தூவி விடுங்க. இது மேலே கொஞ்சமாக பச்சை தேங்காய் எண்ணெய். ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இலையோடு கூட மூடி வச்சுருங்க. நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். அது வரைக்கும் இது மிக்ஸ் பண்ணவே வேண்டாம். அப்போ அந்த தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை அதோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் அவியல் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அவியல் சாப்பிட்ருப்பீங்களா தெரியல. சாப்பிடாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.